ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டிடெக்டிவ் டிராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல இவங்க எதிர்பார்த்த மாதிரியே லாயர் யூன் இவங்களையவே தேடி வந்திருக்கான். நம்ம ஆளுகளும் நல்ல பிள்ளையாட்டு இவனை வெல்கம் பண்ணிட்டு ஹீரோ அவன் டீமை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் நாங்க அனுப்பின மெசேஜை மதிச்சு வந்ததுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லும் போது லாயர் யூன் இருந்துட்டு, உங்க மேல இருக்கிற ட்ரஸ்ட்னால மட்டும் நான் இங்க வரல, வெளியே என்கொயரி பண்ணதுல உங்க கேங் மேல நல்ல ரெப்புடேஷன் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் இங்க வந்தேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா இன்ட்ரடியூஸ் ஆக ஆரம்பிக்கிறானுங்க. நம்ம கண்ணாடிக்காரன் எப்பவும் போல போனி டெய்ல கெத்தா தூக்கி போட்டுட்டு இந்த கேங்லயே ஷார்ப் ஷூட்டர் நான் தான் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆகிறான். அதுக்கப்புறம் மின்னு இருந்துட்டு அவளோட நிக் நேம நைஜீரியன் பிரின்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்றா. இதை கேட்கிற லாயர் யூனுக்கே செம ஷாக் ஆகுது. இந்த பேரை நான் இங்கே கேள்விப்பட்டிருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா மின்னு விட்டு கொடுப்பாளா? கண்டிப்பா அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. எல்லாருக்குமே என்கிட்ட இருந்து ஒரு டைமாவது மெயில் ரிசீவ் ஆயிருக்கும். இந்த கேங்லயே ஃபீல்டு ஒர்க்ல நான் தான் பெஸ்ட் அப்படின்னு கெத்தா இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. அதுக்கப்புறம் ஜூனியர் காரை இன்ட்ரடியூஸ் ஆகும்போது தான் லைட்டா சொதப்பிடுறான். இருந்தாலும் ஹீரோ சமாளிச்சிடறான். இதுக்கு மேல பேச விட்டா சந்தேகம் அதிகமாயிரும்னு சீனியர் வாண்டடா உள்ள வந்து, இந்த கேங்லயே ஒன் பஞ்ச் ஏகாம்பரம் நான் தாங்க, ஒரே ஒரு அடியில ஆளையே மட்டையாக்கிடுவேன் பெருமை பீத்த வராரு. ஆனா அந்த லாயர் யூன் இருந்துட்டு, போதும்பா நீ உட்காரு அப்படின்னு மொக்கோ கொடுத்து உட்கார வச்சிடறான். அப்ப ஹீரோ இருந்துட்டு, எங்க மெசேஜை மதிச்சு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி, எங்கனால என்ன முடியுமோ அதை கண்டிப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். ஆனா லாயர் யூன் இருந்துட்டு, நாங்க எப்ப வேணா உங்க கூட இருக்கிற டைப்பை க்ளோஸ் பண்ணிக்குவோம், அதனால இப்பத்துக்கு இன்ஃபார்மலா தான் உங்க கூட டைப் வைக்க முடியும்னு சொல்லும் போது ஹீரோ இருந்துட்டு, பரவாயில்லைங்க, இவ்வளவு பெரிய மாஸ்டர் கூட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றது எங்களுக்கு ரொம்ப பெருமைன்னு சொல்றான். ஆனா யூனு, டே என்னடா அவ்வளோ பெரிய மாஸ்டர் கேஷுவலா கூப்பிடுறேன், நான் அவருக்கு ரொம்ப க்ளோஸ், நானே 2-3 டைம் தான் அவரை மீட் பண்ணியிருக்கேன், அவரோட டெய்லி வருமானம் பில்லியன் கணக்கில் வந்துட்டு இருக்குன்னு சொல்லும் போது இவங்க வாயை புழக்கிறாங்க. சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும், மாஸ்டர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சில டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை எடுத்து வைக்கிறான். ஹீரோவும் அதை எடுத்து செக் பண்ணும் போது தான் இந்த லோன் வாங்கிட்டு கட்டாம இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க டீட்டெயில் இருக்கு. அதுவும் சின்ன சின்ன லோன் இல்ல, எல்லாம் பில்லியன் கணக்கில் வாங்கி வச்சிருக்காங்க. இத பாக்குற மின்னில இருந்து மத்தவங்க எல்லாம் வாய பொளந்துடுறாங்க. சரிப்பா, ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட இருந்து காசை வசூல் பண்ணி காட்டு, இது ஒரு டெஸ்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். ஆனா அமௌண்ட் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால ஹீரோவோட டீமை சேர்ந்தவனுங்க இந்த டாஸ்கை எடுத்துக்காத, இதை ஸ்கிப் பண்ணிருன்னு செய்க காட்டிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இந்த பணத்தை திருப்பி கொடுக்காம இருக்கிறதும் கிட்டத்தட்ட கேங்ஸ்டர்ஸ் தான். ஆனா இதை புரிஞ்சிக்காத ஹீரோ, இதெல்லாம் சப்பா மேட்ரு, சால்ட் வாட்டருங்க, இந்த மேட்ரு முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்கிற சீனியருக்கெல்லாம் உச்சக்கட்ட கோவம் வந்துருது. இருந்தாலும் யூன் இருக்கானேன்னு எதுவும் பேசாம இருக்காங்க. அதுக்கப்புறம் அதை கலெக்ட் பண்றதுக்காக ஒரு பில்டிங்க்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. கண்ணாடிக்காரர் இருந்துட்டு, நிஜமாலுமே நம்ம இது பண்ணிதான் ஆகணுமான்னு கேட்கும் போது மின்னு இருந்துட்டு, பயமா இருந்தா நீ வேணா காருக்குள்ள போய் உட்காந்துக்கோன்னு சொல்றா. ஆனா ஹீரோ இதெல்லாம் கண்டுக்காம, டே இதை விட பெரிய பிரச்சனை 1000 பார்த்துருக்கண்டா, வாங்கடா உள்ள போய் தட்டி தூக்கலாம்னு சொல்லிட்டு 10வது மாடிக்கு வரானுங்க. ஆனா பாவம் பில்டிங்கே வெறிச்சோடி கிடக்குது, எங்கேயுமே யாரையுமே காணோம். சரி எல்லாரும் தனித்தனியா போய் தேடுங்கன்னு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு டைரக்ஷன்ல போறாங்க. அப்ப ஜூனியர் இருக்காரன், கண்டிப்பா இந்த ரூம்ல தான் இருப்பானுங்க, தொக்கா தூக்கிலான்னு கெத்தா கதவை திறந்துட்டு உள்ள வந்தா உள்ள ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு. பயபுல ஒரு நிமிஷம் ஜெர்க் ஆயிடுறான். அங்க உள்ள இருக்கிற ஒவ்வொருத்தனும் ஏடா கூடமா இருக்கானுங்க. தம்பி யாரு நீ, எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு இவனை மிரட்டிட்டு இருக்கும் போதே நம்ம ஆளுங்க அங்க வந்துடுறாங்க. தம்பிகளா, நாங்க டாங் பேங்க் கேங்ல இருந்து வரோம், உங்ககிட்ட இந்த அமௌண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு, நல்ல பிள்ளையாட்டு கொடுக்குறீங்களான்னு கேட்கும் போது அங்க இருக்கிறவன் சும்மா இருப்பானா, இவனுக்கு தான் பணத்தை திருப்பி கொடுக்குற ஐடியாவே இல்லையே. டே வந்தவனை அடிச்சு துரத்துறான்னு சொல்லும் போது நம்ம ஆளுங்க விசு விசுன்னு உள்ள போந்து ஒவ்வொருத்தனையும் காட்டு காட்டுன்னு காட்டுறானுங்க. அதுலயும் சீனியருக்கு சொல்லியா தரணும். நல்லா கொலை வெறியில இருந்தவனுக்கு கொத்து புரோட்டா கிடைச்ச மாதிரி அவனை போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்கான். இவனாவது பரவாயில்ல, அந்த கேங்ல ஒருத்தன் மின்ன தெரியாம தள்ளி விட்டுறான். ஹீரோ இதுதான் சான்ஸ்னு ஒரு கொடைய வேற மின்னோட கையில கொடுத்துறான். அந்த கொடைய வச்சே ஒவ்வொருத்தனோட நொங்கையும் பிரிக்கிறா. அப்ப ஒரு கட்டத்துல மின்னு கீழே உழுகிற மாதிரி போகும்போது பின்னாடி யாரோ வந்திருக்காங்க. வேற யாரும் இல்ல, கண்ணாடிக்காரன் தான். ஆனா அது தெரியாத மின்னு கண்ணாடிக்கார மண்டையிலே ஒரு அடியை போட்டுறா. அதுக்கப்புறம் கண்ணாடிக்காரனும் மின்னும் சேர்ந்து பொழந்து கட்டுறாங்க. ஒரு கட்டத்துல ஜூனியரை 2 பேர் அடிக்கிறாங்கன்னு பார்த்த உடனே அங்கிருந்த ஒரு பாலை கையில வச்சிருக்கிற பேண்ட் மூலியமா வச்சு அடிக்கிறான் கண்ணாடிக்காரன். இத பாக்குற ஜூனியர் அசந்து போயிடுறான். லூசு பையன் சண்டையை விட்டுட்டு கண்ணாடிக்காரனை பாராட்டுறங்கிற பேர்ல நல்ல அடி வாங்கி கட்டிக்கிறான். அதுக்கப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு இவன் பங்குக்கு இவனும் 4 பேர்த்த காட்டு காட்டுன்னு காட்டிட்டு இருக்கான். கடைசியா நம்ம ஹீரோ இவங்க எல்லாத்த விட மரணமாசா சண்டை போடுவான்னு பார்த்தா
எவன்லாம் இவன் முன்னாடி வரானோ அவன் அத்தனை பேத்து கண்ணிலையும் ஸ்ப்ரே அடிச்சு விட்டுட்டு இருக்கான். கடைசியா மீதி இருந்தவனே அடிச்சு தெறிக்க விட்டுறான். இந்த குரூப்போட பேரு பிஎஸ் குரூப். ஆமா, அதுல எம்டி மாதிரி ஒருத்தன் சேர் போட்டு திரும்பி உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஆளுகளும் அவங்கிட்ட வந்துடுறாங்க. ஆள் வேற கொஞ்சம் பல்கா இருக்கான். நல்லா வரப்பா எந்திரிச்சு நின்னவன் மண்டி போட்டு கெஞ்சிட்டு இருக்கான். ஐயா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க, இனிமேல் இது நடக்காது அப்படின்னு. ஒரு வழியா இப்பதான் நம்ம ஆளுங்க கேங்ஸ்டராவே ஃபார்ம் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்லயே போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப ஹீரோ தான் அவனோட ஐடி கார்டை காமிச்சு, நாங்களும் போலீஸ் ஆபீசர் தான், வைலண்ட் கிரைம் யூனிட்டை சேர்ந்தவங்க. இப்ப நாங்க ஒரு ஆபரேஷன்ல இருக்கறனால இந்த அரெஸ்ட்டை கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கோங்க, எந்த ஹையர் ஆபீசருக்கும் இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையாட்ட வந்த ஆபீசர் கிட்ட ப்ராமிஸ் கேட்டுட்டு இருக்கான். ஐடி கார்டை பார்த்தோன்னு நம்பின ஆபீசர் இவன் ப்ராமிஸ் கேட்டதை பார்த்தோன்னா சந்தேகம் வந்துருது. ஐயா, நீங்க உண்மையாலுமே போலீஸ் ஆபீசரான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ கண்ணாடி எல்லாம் கழட்டி காட்டுறான். இங்க பாத்தீங்களா, ஐடி கார்டுல இருக்கிற மாதிரியே இருக்கேன் அப்படின்னு. அவரும் போய் தொலை அப்படின்னு நம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட லாயர் யூன் வீடியோ கால் மூலியமா ஹீரோட்ட பேசிட்டு இருக்கான். என்னடா டாஸ்க் கொடுத்த அன்னைக்கே வேலையை முடிச்சிட்டீங்கன்னு கேட்கும் போது, ஐயா நீங்க சொன்ன அமௌண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சுன்னு ஹீரோ சொல்றான். அப்ப யூன் இருந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது ஹீரோ இருந்துட்டு, இந்த டைம் நீங்க வர வேண்டாம், உங்க பிளேஸ்க்கு நாங்க வரோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு ஆன்லைன் சைட் பண்ண வேண்டியது இருந்துச்சுல, அது சம்பந்தமான ப்ரோக்ராம் வெப்சைட்லாம் உங்ககிட்ட வாங்கணும். அது மட்டும் இல்லாம இது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறனால எங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு டெக்னிக்கலா பேசுறான். ஆனா லாயர் யூன் இருந்துட்டு, அப்படியெல்லாம் நீ இங்க வர முடியாதுன்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோ ரொம்ப அப்செட் ஆன மாதிரி, என்னையா இப்படி சொல்லிட்டீங்க, நம்மெல்லாம் ஒரே ஃபேமிலி தானே, உங்களுக்காக தானே நாங்க வேலை செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி நெஞ்ச நக்கிற மாதிரி பேசுறான். இதை கேட்கிற லாயர் யூனும், சரி சரி ஓகே அழுதுறாதப்பா, நான் அட்ரஸ் அனுப்புறேன், நீ வந்து சேரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னதான் நம்ம டீமை சேர்ந்த அத்தனை பேத்துக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம ஆளுங்க சந்தோஷத்தை வேற மாதிரி செலிப்ரேட் பண்ணா ஹீரோவை பார்க்கணுமே, ஏதோ கோழி முட்டை போடுற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் இந்த டான்ஸ் ஸ்டெப்பை நம்ம ஆளுங்க ஷாக்கிங்ல பார்த்தாலும் கடைசியில் இவனுங்களும் லூசுத்தனமா அதே மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த லாயர் யூன் அனுப்பின அட்ரஸ்க்கும் வந்துடுறானுங்க. அங்க ரவுண்ட் 1 அப்படிங்கிற மாதிரி பேர்ல ஒரு சின்ன ஆபீஸ் தான் இருக்கு. இவங்களுக்கே கன்ஃபியூஷன் ஆகுது. ஆனா மின் இருந்துட்டு இவ்வளவு கிரௌடான ஏரியால கவர் அப் பண்றதுக்காக சிம்பிளா ஒரு ஆபீஸை வச்சு உள்ள எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணிட்டு இருக்கானுங்க. கண்டிப்பா இங்கதான் அவனுக்கு இருக்கணும் அப்படின்னு கரெக்டா கெஸ் பண்றா. ஆனா கண்ணாடி கண்ணுக்கு தான் லைட்டா டர் ஆகுது. ஐயா இவனுங்க எல்லாருமே கேங்ஸ்டரு, பேசாம பேக்கப் கூப்பிடலாமான்னு கேட்கும்போது ஹீரோ இருந்துட்டு, நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்ல சாமி, பேக்கப் கூப்பிட்டாலும் எவனும் நம்மளை மதிக்க மாட்டான், உள்ள எவ்வளவு பேர் இருப்பானுங்கன்னு தெரியாது, எவ்வளவு பேர் இருந்தாலும் நம்ம தான் நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நம்ம யாரு டாங் பேங் கேங்டா, டாங் பேங் கேங் அப்படின்னு சத்தமா கத்திட்டு உள்ள போறானுங்க. சீனியரை பார்க்கணுமே, இவனுக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம், டே நம்ம டாங் பேங் கிடையாதுடா, போலீஸ்காரனுங்க, கிருஷ்ணமூர்த்தி மறந்துட்டீங்களாடா அப்படின்னு தனியா புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பில்டிங்குள்ள ஆரவாரமா கத்திக்கிட்டு உள்ள வந்து பார்த்தா ஏதோ லைப்ரரியில இருக்கிற மாதிரி 4-5 பேர் அமைதியா உட்காந்துருக்கானுங்க. இவனுக்கே சந்தேகமாயிருது, கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கமா குமாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அதுல இருந்து ஒருத்த வந்து, ஓ நீங்க அந்த டாங் பேங் கேங்க சேர்ந்தவங்க தானே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்ப லாயர் யூன் வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரின்னு நம்ம ஆளுகளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே லாயர் யூனும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்தவன், டே அந்த கேங்கை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சேன், என்னடா அசால்ட்டா அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பெருமையா பேசுறான். ஆனா ஹீரோ சிம்பிளா, எங்களோட வேலையை தாங்க நாங்க பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நிஜமாலுமே இதுதான் நம்ம ஹெட் ஆபீஸர்னு கேட்கும் போது லாயர் யூனும் ஆமான்னு சொல்றான். நீங்கெல்லாம் ஃபீல்டு ஒர்க் பண்றவனுடா, இங்க இருக்கிறவனுக்கு பிரெயினை வச்சு வேலை செய்யறவனுங்க, இந்த ஆபீஸ் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ அவனோட வெப்சைட் ரெடியான்னு கேட்கறான். லாயர் யூனும் பாக்ஸ்ல இருந்து ஒரு பென் டிரைவ் எடுத்து கொடுக்கறான். அதுக்கப்புறம் அங்கிருந்த ஒருத்தனை கூப்பிட்டு, டே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுன்னு சொல்லும் போது ஒரு கண்ணாடிக்காரன் வந்து, இந்த பெட்டிங் எல்லாம் கட்டுறாங்களா அந்த மாதிரி ஒரு சைட்டை டிசைன் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. அப்ப அங்க வந்த அந்த டெக்னிக்கல் பர்சனும், வின்னிங் ரேட் எப்பவுமே 51-49% தான் இருக்கும், இது எப்ப வேணா கண்ட்ரோல் பண்ணி நீங்க மாத்திக்கலாம், இப்படிதான் பண்ணணும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டிட்டு, ஏதாவதுனா எனக்கு கூப்பிடுங்க நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். ஆனா ஹீரோ அதை கண்டுக்காம, எங்க மாஸ்டர் வரலையா அப்படிங்கிற மாதிரி யூனிட்ட கேட்கும் போது, நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேனே அவர் ரொம்ப பிஸி பர்சன், ரேரா தான் வருவாரு, எனக்கே ஆன்லைன்ல தான் ஆர்டர் கொடுப்பாருன்னா பாத்துக்கோங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அட என்னப்பா மாஸ்டர் எப்படி இருப்பாருன்னு கூட கண்ணில் காட்ட மாட்டேங்களாட்டு இருக்கு. சரி ஓகே அப்படின்னு அவன் டீமை பார்த்து, ப்ரோக்ராம்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணுதுப்பா, இங்கே இருக்கிற அத்தனை பேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்குற லாயர் யூனோட மூஞ்சியே மாறிடுது. நம்ம ஆளுகளும் சரிடா வேலை செஞ்சதெல்லாம் போதும், ஒவ்வொருத்தனா எந்திரிக்கடா அப்படின்னு எழுப்பி விட்டுட்டு ஜூனியர்காரன் லாயர் யூனை லாக் பண்ணிடுறான். இதுதான் சான்ஸ்னு கண்ணாடிக்காரனும் அவனுக்கு ஹேண்ட் கஃப் போட்டு விட்டுறான். பாவம் லாயர் யூனுக்கு தான் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல.
சரி அப்புறம் பொறுமையா யோசிச்சுக்கலாம் நீ வா அப்படின்னு அவனை தரன்னு கூப்பிட்டு போயிடுறானுங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல நம்ம ஆளுங்க கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனை வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கண்ணாடிக்காரர் இருந்துட்டு, ஐயா அந்த மாஸ்டரை பத்தி பெருசா எந்த டீட்டெயிலுமே இவங்கிட்ட இல்ல, சொல்லப்போனா கடைசி 1 இயரா அவர் ஆக்டிவாவே இல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த கண்ட்ரியை விட்டு வெளியே போறக்கும் வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லும் போது சீனியர் இருந்துட்டு, அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது சேஃபான பிளேஸ்ல தான் ஒளிஞ்சிருக்கணும், அவனை எப்படி பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த லாயர் யூனும் மாஸ்டரும் டெக்ஸ்ட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த டீட்டெயிலை கேட்டு வாங்கிட்டு தனியா உட்காந்து அதை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கான். அதை தரவா செக் பண்ணும் போது தான் வீக்கெண்டை தவிர மற்ற எல்லா நாளும் ஈவினிங் மட்டும்தான் அந்த மாஸ்டரும் லாயர் யூனும் கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. வீக்கெண்ட்ல மட்டும்தான் மார்னிங் டைம்ல டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம எல்லா டெக்ஸ்டும் நைட் 9 o'clock முன்னாடியே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் எந்த டெக்ஸ்ட்டுமே லேட் நைட் அவங்க பண்ண கிடையாது. அதை பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா சீனியர் அங்க வராரு. எனக்கு தெரிஞ்ச சில புரோக்கர்ஸ் மூலியமா என்கொயரி பண்ணேன். ஆக்சுவலா அந்த மாஸ்டரோட பேரு பார்க். ஸோ என்கொயரி பண்ணதுல ஒரு புரோக்கர் அந்த பார்க்கை, அதாவது அந்த மாஸ்டரை சைனாக்கு அனுப்பி வச்சிருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஆனா இன்னும் அந்த மாஸ்டரும் புரோக்கரும் கான்டாக்ட்ல தான் இருக்காங்க. நம்ம வேணா அந்த புரோக்கரை அரெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது ஹீரோ இருந்துட்டு, அதெல்லாம் தேவையில்லைங்க, அந்த மாஸ்டர் எங்க இருப்பான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றான். இதை கேட்கிற சீனியருக்கே செம்ம கன்ஃபியூஷன் ஆகுது. என்னடா வெறும் டெக்ஸ்ட் பண்ணதானே பார்த்துட்டு இருந்தான்னு யோசிக்கும் போது தான் ஹீரோ அவன் கேதர் பண்ண விஷயத்த சொல்றான். ஆக்சுவலா அந்த மாஸ்டர் வீக்கெண்டை தவிர மற்ற எல்லா நாளும் ஈவினிங் மட்டும்தான் மெசேஜ் பண்ணியிருக்கான், வீக்கெண்ட்ல மட்டும்தான் மார்னிங் மெசேஜ் பண்ணியிருக்கான். ஆனா எல்லா நாளுமே மெசேஜஸ் நைட்டு 9 o'clock க்ளோஸ் ஆயிருக்கு, அதுக்கு மேல அவன் பண்ணவே கிடையாது அப்படின்னு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண மிலிட்டரி கேம்பஸ்ல நடக்கிற விஷயத்த காட்டிட்டு இருக்காங்க. லாஸ்ட் விண்டருக்கு அப்புறம் தான் எல்லா நாளுமே ஃபுல் டைம் அவன் மெசேஜ் பண்ணியிருக்கான்னு சொல்லும் போதுதான், ஏன்னா ரீசெண்டா தான் மிலிட்டரியில மொபைல் யூசேஜை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த மாஸ்டர் பார்க் அப்படிங்கிறவன் எந்தெந்த மிலிட்ரி கேம்பஸ்லாம் மொபைல் யூசேஜுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ அதில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கரெக்டாக கெஸ் பண்ணுறான். அந்த டைமில் அந்த மிலிட்ரி கேம்பில் ஒருத்தன் கண்ணாடி போட்டு கேனைய மாதிரி வரான் குப்பையை எடுத்துட்டு. சரிடான் தம் அடிக்கலான்னு வரும்போது அங்கே ஒரு கார் வந்துடுது. அதை பார்த்த உடனே தலைதறிக்க ஓடுறான். ஆனால் எல்லா மிலிட்ரிக்காரங்களும் ரவுண்டு போட்டு அவனை தூக்கிடுறாங்க. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவனை இன்வெஸ்டிகேஷன் ரூம் கூப்பிட்டு வந்தா அங்கே ஹீரோ தான் உட்காந்துருக்கான். என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எந்த ஃபுட்டு பிடிக்கும் தெரியாது, அதனாலதான் ஃப்ரைட் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன்னு வேற சொல்லி கொடுக்குறான். ஆனா அந்த கண்ணாடி போட்டவனுக்கு இவன் யாரு என்னன்னே தெரியல. சரி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நானும் ஒரு போலீஸ்காரன் தான், உங்களை எப்படி கூப்பிடலாம், மாஸ்டர்னு கூப்பிடலாமா, ஏன்னா அந்த லாயர் யூன் மூலியமா தான் உங்களை கேள்விப்பட்டேன்னு சொல்லும் போது அந்த கண்ணாடிக்காரனோட மூஞ்சியே மாறிடுது. ஸோ இத்தனை வேலை பண்ணவன் மிலிட்ரியில சாதாரண இடத்துல இருக்கான். அதுக்கப்புறம் அந்த மிலிட்ரி கேம்ப்ல இருந்து வெளியே வந்த ஹீரோ அவன் டீமுக்கு கால் பண்ணி ஒரு வழியா அந்த மாஸ்டர் பார்க்க தொக்கா தூக்கியாச்சு. அது மட்டும் இல்லாம மிலிட்ரிக்காரங்க நம்மளுக்கு கோஆபரேட் பண்றேன்னு வேற சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் யோசிக்கவே வேண்டாம், இவங்களுக்கு கீழே என்னென்ன குட்டி கேங் இருக்கோ அதை அத்தனையும் தூக்குங்கடா அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறான். அவ்வளவுதான், பசியில் இருக்கிறவனுக்கு பாயாசம் கிடைச்ச மாதிரி இந்த ஆர்டருக்கு தான் நம்மளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தானுங்க. சீனியர் அவன் பங்குக்கு 2-3 கேங்க போலீஸோட உதவியோட போய் அரெஸ்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் கண்ணாடிக்காரன் இவனுக்கு சொல்லியா தரணும். அதுக்கப்புறம் மின்னு ஒவ்வொருத்தனையும் மண்டை மேல பொழிச்சுன்னு போட்டு இழுத்துட்டு வரா. கடைசியா நம்ம ஜூனியர் அங்க பப்ல சில கேங் இருந்துச்சு பாத்தீங்களா, அதை தூக்குறான். அதுவும் அவனுக்கு கேங்ஸ்டர் அப்படிங்கிற மரியாதை கூட இல்லாம எல்லாத்தையும் கிளாப் பண்ணுங்கடான்னு ஆர்டர் கொடுக்குறான். செவுத்தோட ஒட்டி நில்லுங்கடான்னு சொல்றான். ஏதோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை ப்ரேயருக்கு கூப்பிட்டு வரமா கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோவை பார்க்கணுமே, ஒரு வழியா ஒரு பெரிய கேஸை சால்வ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியில அந்த மிலிட்ரி கேம்ப்ல கெத்தா உட்காந்துருக்கான். நெக்ஸ்ட் சீன்லயே அரெஸ்ட் பண்ண அத்தனை பேத்தையும் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு எல்லாத்து கையிலயும் ஒரு பெண்ணும் பேப்பரும் கொடுத்து உங்க பேரோட நீங்க என்னென்ன தப்பு பண்ணீங்கன்னு எழுதுங்கடான்னு மிரட்டிட்டு இருக்கானுங்க. ஆனா ஸ்டேஷனே சந்தக்கடை மாதிரி கையமுயன்னு சத்தமா இருக்கு. அப்ப திடீர்னு ஒரு சைரன் சவுண்ட் கேக்குது. என்னடான்னு பார்த்தா ஹீரோ தான் மைக்ல அந்த சைரன் ஆன் பண்ணி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த மைக் மூலியமா, இங்க பாருங்கப்பா எல்லாரும் தப்பு பண்ணிருக்கீங்க, யாரு பெருசு யாரு சின்னதுன்னு நான் பார்க்க வரல, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் மினிமம் ஒரு 4 வருஷமாவது ஜெயில இருக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்க அத்தனை பேர்த்தோட மூஞ்சி மாறிடுது. ஆனா உங்களுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குடா, இதுல யார் எங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றீங்களோ அவங்களை இந்த கேஸ்ல இருந்து நான் வெளியே கொண்டு வந்துருவேன், உங்க எல்லாத்துக்கும் 10 நிமிஷம் டைம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயே இவனுகளே கேங்ஸ்டர், இவனுகிட்ட நியாய தர்மம் எல்லாம் பார்க்க முடியுமா, அடி வாங்காமையே அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்த பேப்பர்ல வாக்கு மூலமா எழுதி கொடுத்துட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் இவனு எழுதி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணிட்டு வெளியே வரான். சரி யாரதான் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க வைக்க போறான்னு எல்லாம் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ இருந்துட்டு, என்னப்பா எல்லாரும் ஒரே மாதிரி எழுதியிருக்கீங்க,
ஒருத்தனை விட்டுட்டு இன்னொருத்தனை அரெஸ்ட் பண்ணா கோவிச்சுக்குவீங்க, அதனால எல்லாருமே உள்ள போயிருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவனுக்குலாம் செம்ம காண்டாகுது. ஏன்டா நீ சொன்னதை நம்பிதான்டா எழுதி கொடுத்தோம் அப்படின்னு கையமுயன்னு கத்திட்டு இருக்கானுங்க. நம்ம ஆளுக்கு அதெல்லாம் கண்டுக்காம ஒவ்வொருத்தனையா ஜெயில அடைச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த பியானோட அம்மா அங்க வந்துடுறாங்க. இத பாக்குறவனுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஆனா ஜூனியர்காரன் தடுக்கிறான், அவனை போக விட மாட்டேங்கிறான். பியான் இருக்கிற கோவத்துல ஜூனியர்காரன்கிட்ட கத்திட்டு அவங்க அம்மாட்ட வந்து பேசலான்னு பாக்குறான். அந்த பியானோட அம்மா இருந்துட்டு, எப்படா என்னோட பிள்ளையா நீயே, உன்னால எப்படா இந்த மாதிரிலாம் செய்ய முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன்கிட்ட அதை தவிர எந்த வார்த்தையும் பேசாம கோவிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. இத பார்க்கும் போதுதான் உண்மையாலுமே அந்த பியானோட கண்ணில் கண்ணீர் வருது. ரொம்ப ஃபீல் பண்றான். நடந்த விஷயத்த பார்த்த மற்ற எல்லா கேங்ஸ்டர்ஸ்க்குமே ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயம் வெளியே தெரிஞ்சா இவனுங்க பேர் மட்டும் இல்லாம இவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் அவமானப்படணும் இல்ல, அதனால எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோவை தான் காட்டுறானுங்க. அவன் ஃபிளாட்ல எப்பவும் போல ஒரு சாங்கை பிளே பண்ணி விட்டுட்டு அவன் லைஃப்ல நடந்த விஷயத்த நினைச்சு பாக்குறான். ஏன்னா ஆல்ரெடி ஹீரோட ஃப்ரெண்டு ப்ரொஃபஸர்னு ஒருத்தன் மின் கிட்ட சொல்லியிருப்பான் ஹீரோ லைஃப்லயும் நிறைய விஷயம் நடந்திருக்குன்னு. ஆக்சுவலா ஹீரோ அப்ராட்ல இருக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பாரு, இது ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. அந்த கிட்னாப் கேஸ்ல கடைசி வரைக்கும் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு அந்த ப்ரொஃபஸர் சொல்லியிருப்பான். அப்பதான் நடந்த விஷயத்தையும் காட்டுறாங்க. ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. இவனும் அறக்க பறக்க ஓடி வந்திருக்கான் அவனோட பில்டிங்க்கு. பார்த்தா அந்த இடத்துல யாரோ இறந்து போயிருக்காங்க. ஒரு வெள்ளை துணியில மூடியும் வச்சிருக்காங்க, யாருன்னு காட்டல. அதைய நினைச்சு பார்த்து ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.